வாசியுங்கள். ரோமர் 6:6 வாசிங்க. நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி, இப்ப பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை ஒதுக்கக்கூட வாசியுங்கள். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வேத வசனத்தின் மூலமாய் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள பழைய மனுஷன் புதிய மனுஷன் ரெண்டு இருக்காரு. அல்லேலூயா. பாவ சரீரம் கலைந்து போய், பாவ சரீரம் மாறி போய், பாவ சரீரம் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கப்பட்டதாய், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு புதிய மனுஷனுடைய பூரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா உண்டாயிருக்க வேண்டும். வாசிங்க. அவர் கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஞான ஸ்நானத்தினாலே அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல விசுவாசத்தினால அவருடைய கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பழைய மனுஷன் மாறி செத்து புதிய மனுஷன் எழும்புகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்து உங்களோடும் நீங்கள் கிறிஸ்துவோடும் இருக்கிற ஒரு ஜீவிதம். அல்லேலூயா.